சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உரையாற்றியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி நடத்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரை வணங்கி உரையை தொடங்குகிறேன் என்றும் அவர் தனது உரையை நிகழ்த்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? சட்டப்பேரவையில் இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசி வருகிறார். இது பேசும் பொழுது தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி நடத்திய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை வணங்கி என்று தனது உரையை தொடங்கியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளாக ஒரு பனிப்போர் நீடிப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரங்கள் பேசுவதாக இருந்தன. இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவருடன் தற்பொழுது இணக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மீண்டும் பேசும் அளவிற்கு சட்டப்பேரவையில செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அவருடைய உரையை தொடங்கியிருக்கிறார். இதற்கு முன்பாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் ஈரோட்டில் நடத்தப்பட்டிருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய செங்கோட்டையன் அப்போதும் எதிர்க்கட்சி தலைவர் ஆணைக்கிணங்க இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். அப்பொழுதே அவர் பேச்சின் ஊடாக அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே எந்த ஒரு கசப்பான நிகழ்வும் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நேரங்களில் அவர்களுக்கு இடையிலான அந்த பனிப்போர் பிரச்சனை முடிவுக்கு வரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்பேரவையில் தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக அதிமுகவினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி புரிந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வணங்கி என்று தனது உரையை தொடங்கி மானிய கோரிக்கையின் மீது அவருடைய உரையை தொடங்கியிருக்கிறார். கடந்த காலங்களில் அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து வந்தது பிறகாக செங்கோட்டையன் அவர்களும் தனியாக சென்று மத்திய அமைச்சர்களை சந்திப்பதற்கான முகாமிட்டிருந்தார். அதற்கு பிறகாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததுக்கு பிறகு கட்சி தலைமைக்குள்ளாக அவருக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் தற்பொழுது குறைந்து விட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடே தற்பொழுது கட்சியினுடைய தலைமைக்கு அவர் மதிப்பளித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதுக்கு முன்பாக அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவுடைய பொதுச்செயலாளருடைய சட்டமன்றத்திற்குரிய அறைக்குள்ளாக நடக்கக்கூடிய சட்டமன்றங்களுடைய கூட்டத்திற்கு, குறிப்பாக அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய கூட்டத்திற்குள்ளாக பங்கேற்காமல் செங்கோட்டையன் அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறார். தற்பொழுதுடன் தவிர்த்து வருகிறார். இந்த சூழல்ல சட்டசபையில பேசுவதற்கு முன்பாக, தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக எடப்பாடியாரை வணங்கி என்று செங்கோட்டையன் தனது உரையை தொடங்கியிருப்பது அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலே ஒரு பனிப்போர் நிலவியதாக சொல்லப்பட்டது தற்பொழுது முடிவுக்கு வந்ததாக கருதும் நிலையில அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. மேலும் இதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய இணக்கங்கள் மற்றும் தேர்தல் செயல்பாடுகளுக்காக அவருடைய பணிகள் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் பின்வரும் நேரங்களில் தெரிய வரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அதிமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடத்தப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்திலும் கட்சியினுடைய தலைமைக்குட்பட்டு நடத்தப்பட வேண்டிய அறிவுரைகள் வழங்க இருப்பதாகவும் சொல்லப்படும் சூழல்ல அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர், அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியின் உள்ளாக அவருக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பனிப்போர் நிலவுவதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமை நடைபெறக்கூடிய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களான அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டத்திற்கு சட்டப்பேரவைக்குள்ளாக பங்கேற்காமல் அவர் ஒதுங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இது தொடர்பான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது கூட இந்த கேள்விகளை செங்கோட்டையிடமே கேட்டுவிடுங்கள் என்று அவருமே இந்த விவகாரம் குறித்து பதிலளிக்க மறுத்திருந்தார். இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக மூத்த உறுப்பினர், மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையனுக்கும் இடையிலான பனிப்போர் தற்பொழுது இல்லை என்ற ஒரு நிலை கருதும்படியிலான வார்த்தைகளை பயன்படுத்தி செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்பேரவையில் தன்னுடைய உரையை தொடங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக எடப்பாடியாரை வணங்கி என்று தனது உரையை செங்கோட்டையன் தொடங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்துக்குள்ளாக அவர் தலைமை மீண்டும் நம்பகத்தன்மையோடு கட்சிக்குள்ளாக செயலாற்றுகிறார் என்ற ஒரு கருத்தை, அந்த தோற்றத்தை மீண்டும் அவர் வெளிப்படுத்துகிறார் என்றே புரிந்து கொள்ளும் வகையில் இருப்பதாக தற்பொழுது அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.